அனைவருக்கும் வணக்கம். நம்ம முல்லா கதைகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு கதை பார்க்கலாம். முல்லாவினுடைய கதைகளில், அதாவது முல்லா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர் அவங்க எப்பயுமே முல்லா வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அந்த சமையலில் வந்து அந்த வாசனை, அந்த சமையல்லேருந்து ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அதை இது மோப்பம் பிடிச்சிட்டு அதை தன்னுடைய சிறிய பெண், அவங்க வீட்டு பெண்கிட்ட கொடுத்து ஒரு கிண்ணத்தை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்போ முல்லா அவர்களுக்கு இந்த வழக்கம் பிடிக்கவே இல்லை. அதாவது என்ன செஞ்சாலும் பக்கத்து வீடாக இருந்தால் நம்ம வீட்டில் செய்கிற அந்த சமையலோட வாசனை பக்கத்து வீட்டிலேக்கும் அந்த ஸ்மெல் போகும் இல்லையா, அந்த மாதிரி அப்படி போகும் பொழுது அதை மோப்பம் பிடிச்சிட்டு அவங்க வீட்டு பொண்கிட்ட ஒரு சின்ன கிண்ணத்தில் கொடுத்து போய் நீ அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்படியே பண்ணுறது பிடிக்காதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு மனைவியை அழைத்து நீ இன்றைக்கி கோழி சூப்பு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். செய்யின்னு சொல்கிறதுக்கு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரா. அப்படி என்னடா அழைச்சிட்டு செய்ய வேண்டான்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த பக்கத்து வீட்டிலேருந்து அந்த பொண்ணு ஒரு கிண்ணத்தில் கதவை தட்டு போய் பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தது. உடனே முல்லா ஓஹோன்னு பயங்கரமாக சிரிக்கிறார். உடனே அவங்க மனைவி என்ன இப்போ இப்படி சிரிக்கிறீங்கன்னு, நான் நம்ம வீட்டு சமையலை மட்டும்தான் மோப்பம் பிடிக்கிறான்னு நினச்சேன், பார்த்தா என் மனதில் நினைக்கிறத கூட மோப்பம் பிடிச்சி உடனே கிண்ணத்தை அனுப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி மிக சத்தமாக சிரித்தாராம் முல்லா. அதாவது மக்களுடைய இயல்பை மாற்றுவதற்கு அவருடைய வழிகளிலே போய் அவர்களை திருத்துவதற்கும் சரியான பாடம் புகட்டுவதற்கும் மிக எளிமையான வழிகளை அழகாக கூறியவர் முல்லா. அவரின் கதைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி.